ஏச்சி உன்னதாண்டி சொல்லணும். எத்தனை வாட்டி சொல்லிருக்காம பாக்குற பார்வையே சரியில்லைன்னு கேட்டியா? இப்ப எங்க கை வச்சான் தெரியுமா? என்னடா ஆச்சு? என் ஃப்ரெண்ட் மேல கை வச்ச அப்பவே தெரியுதா? விடுங்க எங்க வந்திருப்பேன். சாக்கட சாக்கட. டேய் விடுடா டேய். போடா டேய். போடா விடு. நோடா பா ஆதி நீ தலையடா டேய். விடு டேய். போடா. போடா பா. டேய் டேய் அடடா அவன. படிக்கிறதுக்கு வந்துட்டான் பண்ற அக்கறம் தான் பாரு. இதுக்குனே வரானுங்க. போடா. போடா. சந்து கச்சா போதுமே. வந்துருவீங்களே. இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாம் மூடிட்டு போங்க. ப்ளீஸ் ஸ்வேதா அழாத. எது ஒரு நாள் நாளைக்கு காலேஜ்ல பேசிக்கலாம். எச்சினோ கூட்டு போடா. அவ எனக்கு 10 வருஷமா ஃப்ரெண்டு. இந்த பொறுக்கி அடிச்சே கொண்டு இருப்பேன். பட் திவ்யா உனக்காகத்தான். புரிஞ்சுக்கோ. சரி திவ்யா நான் கிளம்புறேன். வினோத் டாக்டர் கிட்ட போடா. ராஜ்வா ஆதி எனக்கு தெரியும்டா, நீ தானே கை வச்ச. அட பாவி, எதையாவது சொல்லி பத்த வச்சிடாதடா. நான் எங்கடா கை வச்சேன்? 2 ரூபா தள்ளி தானே உட்கார்ந்துட்டு இருந்தேன். திவ்யா இப்ப நீ வர போறியா இல்லையா? எங்களை விட அவன் உனக்கு பெருசா போயிட்டானா? சத்தியமா நீ மாட்டிப்பேன்னு நினைச்சேன்டா. எப்படி எஸ்கேப் போயிட்ட? அதான்டா பொண்ணுங்க சைக்காலஜி. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எங்க வேணாலும் தொடலாம். உன் மேல சந்தேகமே வராது. வினோத்ரா, நீ தான் ஸ்வேதா மேல கை வச்சேன்னு அவன் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சா தெரியட்டும். தான் என்ன பண்ணுவான்? இவன் மட்டும் நான் திவ்யாவை சும்மா விட்டு வச்சிருப்பான். வினோத் விளையாட வரியா? ஏய் என்னடா எடுத்துன பால் அவங்கிட்ட கொடுத்துட்ட? கத்துக்கிட்டோம்டா விடுறா. ஏய் பாசிட்டா பாசிட். ஏய் ரமேஷ் இந்த பக்கம். ஏய் லெஃப்ட் லெஃப்ட். ஏய் லெஃப்ட் கோ லெஃப்ட் கோ. ரைட். ஏய் Hey! மச்சான் வேணன்ட்ட அடிக்குறான்டா. யார் மேல கை வைக்க? திவ்யா பார் திவ்யா, ஏன்டா ஸ்வேதா மேல கை வச்சேன்னு கேட்டதுக்கு மென்டல் சைக்கோ என்ன போட்டு எப்படி அடிச்சிருக்கான் பாத்தியா? மிருகம். இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத திவ்யா, இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நான் அப்பவே சொல்லல பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு. நீதான் அவன் படிப்பு போய்டும் வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு சீனுவை எப்படி போட்டு அடிச்சிருக்கான். நட்பினிலே நட்பினிலே பிரிவு என்பது ஏதுமில்லை,
என் மனமும் உன் மனமும் பேச வார்த்தைகள் தேவையில்லை. உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஆயிரம் எண்ணங்கள் ஓடுதடி. அத்தனையும் அத்தனையும் உந்தன் பார்வை தேடுதடி. எத்தனை நாள் இப்படி நான் வாழ்ந்திருப்பேன். நீயும் இல்லை என்று சொன்னால் எந்த நிழலில் ஓய்வெடுப்பேன். குட் மார்னிங் எவரிபடி. ஒவ்வொரு வருஷமும் நம்ம காலேஜில் நடக்கிற நேஷனல் லெவல் செமினார் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். This time the prize money is 50,000 rupees plus foreign universities இருந்து admission, job offers and everything. இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து 15 students paper present பண்ண போறாங்க. To start with Mr. Vinod on thermorescence. My paper is about the thermorescence. Thermoplanide. Please leave. It's constructed by heating. Vinod, it's okay. Start from the beginning. இல்ல சார், நான் காலேஜ் விட்டே போறேன். எனக்கு டிசி கொடுத்துருங்க சார். Vinod, இல்ல சார். you can make it. நான் சொல்றத கேளு. Come back. Vinod, come back. Vinod, hey, Vinod, silence. நீங்களே ஸ்டூடண்ட் சைடு அனிமல் சார். ஒரு ஸ்டூடண்ட் எப்படி ட்ரீட் பண்றாங்க? எனக்கு எதுவுமே தெரியாது ஃபாதர். அவன் அனாதை, அவனுக்கு யாரும் கிடையாது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்படிமா சொல்லுவான்? சொல்லாம இருக்கும் போதே இந்த பாடுபடுத்துறீங்களே, சொன்னா அவனை கிழிச்சு போட்டிருக்க மாட்டீங்க. எப்படி சொல்லுவான் அவன்? ஏண்டா, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து படிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல? இதான் உன் ஹாஸ்டலா? அப்பா அம்மா எங்க? ஹோட்டல்ல சர்வரா? பகல்ல காலேஜ், ராத்திரியில வேலை. எப்படா தூங்குவ? என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். நான் ஊருக்கு போறேன். நீ போக கூடாது. ஏய், போடி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போ. ஆஹா, எனக்கு அவங்க வேணாம், நீதான் வேணும். விடு, விடு, நான் ஊருக்கு போறேன். நித்யா, விடு. ஏய், உன் கூட 2 நாள் பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டேய், ஊருக்கு போயிடுவியா நீ? கொன்னுடுவேன்.